அதனால அது பண்ணிட்டு இருக்க வேலையை நாம் தனி பள்ளிக்கூடம் வச்சுட்டு நிர்வாகம் பண்றதுன்னா கொஞ்ச நாள் வர ஓடி போயிடுறான் இங்கிருந்து. அதுக்கு கூட போயிடுறது, சிரமப்பட்டு போயிடுறது வேலை. அதனால இப்போ அங்க எங்க படிக்கிறானோ அங்க அப்பா உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ போறேன்னா உங்களுக்கு இந்த பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அதுக்காகவாவது நினைச்சுட்டு சில பேர் இருக்கான். இப்ப நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். காஞ்சிபுரத்துல ஒரு 30 வயசுகள் வரைக்கும் சேர்ந்திருக்கான். சேர்ந்தா இதுல எனக்கு என்ன சந்தோஷம் கேட்டா, அதுலதான் எனக்கு தைரியம் கொண்டாலும் சொல்றதுக்கு. இந்த பணம் வாங்காத 4 பையன்கள் அவன் கிராப் பண்ணி இருக்கிற பையன்களே குடுமி வச்சுட்டு நானும் சேர்றேன் இதுல. பாக்கி இந்த 30 பேரும் குடுமி வச்சுட்டு இருக்கான். அந்த பாக்கி கிராப் பண்ணி இருக்கிறோம், கொஞ்சம் பண சௌகரியம் இருக்கிறோம், எனக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், எனக்கு சொல்லி கொடுத்தா போறோம், நானும் குடுமி வச்சுடுறேன் அப்படின்னு 4 பேர் வந்திருக்கான். அதனாலதான் எனக்கு தைரியம். அதுக்கப்புறம் அங்க ஆனதுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட தைரியமா சொல்றதுக்கு வந்தேன். இப்படி ஒத்த வந்தா கூட எனக்கு தைரியம் வந்துட்டு லோகத்துல நடக்கக்கூடியது காரியதுன்னுட்டு. அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டையிலையும் இது ஏற்பாடு பண்ணணும். பாக்கி எனக்கு இப்போ கொடுக்குறேன், செலவழிஞ்சு போறது, நான் மட்டும் ஊருக்கு போறேன், பேர் வந்திருக்கு, பேப்பர்ல வர்றது, சரியா போகுது. இது என்ன பண்றது இப்போ? இதெல்லாம் நீங்க பேப்பர்லாம் எழுதுற, இதெல்லாம் பிரயோஜனம். அதனால இந்த காரியம் ஏதாவது கொஞ்சம் இங்க எல்லா கிராமங்கள் இருக்கிறவெல்லாம் சேர்ந்து நாம இங்க இருக்கிறதுனால டவுனுக்கு ஜீவனம் பண்றதுக்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் நாம எல்லாம் செய்யணும். அப்படி வைதிகாலும் இங்கதான் இருக்கா, லௌகிகாலும் இங்கதான் இருக்கா. ஏதோ 4 பேர் ரொம்ப ஏழைகள் 1000 பேர் இருந்தாலும் ஒரு 4 பேராவது கொஞ்சம் ஜீவனம் பண்ணிட்டு இதுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவாளும் இங்க இருக்கா. அதனால இதை வச்சுட்டு கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அதுக்கு தனியா ஒன்னாலும் ஒரு பாம்ப்ளெட் எல்லாம் நான் அச்சு போட சொல்றேன். போட்டியா 20,000 போட சொன்னேன். போட்டு இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். சிலது ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்காது. நேர கேட்டா இருப்பா, கேட்காத இருப்பா. அது எல்லாருக்கும் ஒவ்வொரு பேட்டைக்கும் கொடுத்துட்றேன், ஒவ்வொரு ஆத்துக்கும் கூட கொடுத்துடலாம். அங்கே ஏற்பாடும் பண்ணிடலாங்க. அதாவது அந்த கமிட்டி மெம்பர் சாருன்னா 8 பேர் இருந்தாலும்னா ஒருத்தர் செக்ரட்டரி, ஒருத்தர் பாக்கி 7 பேர் நிச்சயம் ஒருத்தர் அட்டென்ட் பண்ணணும், ஒருத்தர் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். இந்த கணக்குப்பட 1 மணின்னா 1 மணி சரியா இருக்கா, கொஞ்சம் 1/2 மணி கூட வந்துட்டானா அப்புறம் அவனுக்கு பாலம் கட்டு போயிடுது, அது புகாரெல்லாம் வந்துடும், வீணா போயிடும். அது சரியா இருக்கணும். அந்த மாதிரி அதை மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த டிசிப்ளின் தான் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அதில் பணம் கூட பெருசு இல்லை, டிசிப்ளின் பெருசு. அந்த மாதிரி நடத்தி ஏற்பாடு பண்ணணும். இதுல நேற்றுக்கு நான் இது சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சில பேருக்கு சந்தேகம் வந்துட்டுது, இந்த வருஷம் எத்தனை பையன்கள் இருக்கானோ அத்தனை பேருக்கும் உபநயனம் வருதுன்னா, இப்ப இந்த சாரதா சட்டம் சாரதா சட்டமோ பாக்கி நம்முடைய பாபமோ என்னவோ ஒவ்வொருத்திலையும் குழந்தைகள், பொன் குழந்தைகள் நிறைய இருக்கு. 20-25 வயசு கல்யாணம் ஆகாம அந்த குழந்தைகள் இருக்கிறப்போ அதுக்கு அடுத்த தம்பிக்கு அது கல்யாணம் ஆமா, இதுக்கு உபநயனம் இல்லாம. அதனால அது கல்யாணமே ஆகல, 20-30 ஆகிடுறது. இவனுக்கு 20-30 வரைக்கும் உபநயனம் ஆகாம கிடக்குது. இது என்ன பண்றது? சாஸ்திரம் அப்படி பெரியவாளுக்கு பண்ணாம சின்னவாளுக்கு பண்ணலாமா அப்படின்னு ராத்திரி கடைசியில நான் உபன்யாசம் பண்ணதுக்கு அப்புறம் 12 மணிக்கு அப்புறம் கேட்டேன். அது இருந்து அது இன்னொருத்தர் தேடி ஆக வேண்டியிருக்கு, பொண்ணு கல்யாணம். இதனால இவனுக்கு பிராமணியம் வேணா போறதா இதுக்கு. அதனால பொன் குழந்தைகளுக்கு பெருசு குழந்தை பண்ணிட்டு பொன் குழந்தை பண்ண வேண்டியதா, உபநயனத்திலையும் பெரிய பையனுக்கு மட்டும் பண்ண வேண்டியதா. அதுக்காக இவனுடைய பிராமணியத்தை இதுக்காக கெடுக்கப்படாது அப்படின்னுட்டு அபிப்பிராயப்பட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அதை வச்சுட்டு இது ஒண்ணுதான் சொல்றதுக்கு முக்கியமா இந்த தர்மசாஸ்திரம் தான் ஒண்ணு. தர்மசாஸ்திரமும் சரியா நான் சொல்லிடுறேன், பண்ணித்தான் ஆகணுது. அதனால இல்ல இது ரொம்ப ஆபத்தா போயிடுறது. 7 வயசுக்கு மேல ஒருத்தரும் உபநயனம் ஆகாம இருக்கக்கூடாதுன்னு மடத்துக்கு பழக்கம் இருக்கிறவளாவது என்னென்ன ஒரு பக்தி நான் சொல்றது கேட்கறது இப்படின்னு ஒரு பழக்கம் வருது. அதனாலதானே இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த குடும்பங்கள்லயாவது இனிமே 7 வயசுக்கு இது என்ன நஷ்டம் இல்லை, ஒரு பெரிய காரியம் இல்லை. கலெக்டிவா பண்ணலாம், இந்த வருஷம் கலெக்டிவா பண்ணலாம். அப்புறம் அப்பப்போ இப்பவும் கலெக்டிவா இந்த 4-5 இடங்களை நடக்கிறாப்புல இருக்கு. இந்த ஊர்லயே இந்த வாராமடத்துல நடக்கிறது, ராமகிருஷ்ணா மடத்துல நடத்துறா, இன்னும் வைதிக சபையில கொஞ்சம் நடத்துறாப்புல இருக்கு. நடத்திட்டு இருக்கா, 2-3 இடத்துல நடக்கிறது. அது ஒவ்வொரு பேட்டையிலையும் அந்த மாதிரி ஆர்கனைஸா ஏற்பாடு பண்ணி 7 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுட்டு வருஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிடணும். குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கும் நேற்றுக்கு அது சொன்னேன். இப்போ குழந்தைகளுக்கு 20 வயசுக்கு இருக்காளே, 20-25 வயசு இருக்கும். அப்புறம் என்ன பண்றதுங்கிற துக்கம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த துக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு சாரதா சட்டம் 14 வயசுங்கிறப்போ இப்போ அதுக்கப்புறம் தான் 16 வயசுக்கு அப்புறம் 17 வயசுக்கு அப்புறம் தான் நான்
ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் 15-16 வயசு இருக்குன்னா குழந்தைக்கு இன்னும் வயசாகலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி நினைக்கிறதுனாலதான் இப்படி போயிடுறது. அதனால பழைய நாள் மாதிரி 10-12 வயசுலயே ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடணும். முடிஞ்சா முதல்ல பண்ணணும். இல்லைன்னா சட்டத்துக்கு போய் நின்றுனாலும் சட்டான மறுநாளைக்கு முகூர்த்தம் வச்சுக்க முடியாது. இப்பவே பிடிச்சி அதுக்கு ஒரு முந்தி 2-3 வருஷம் முடிஞ்சே ஆரம்பிச்சதுதான் அது அதுதான் நடக்கும். முதல் குழந்தைக்கு விட்டுடுவோன்னா அப்புறம் பாய் குழந்தைக்கும் அது அதுக்காக என்ன அதுக்கப்புறம் ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாமே இப்படி ஆகிடுறது. முதல் குழந்தைக்கே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க 14வது வயசு முடிகிறப்பவாவது கல்யாணம் பண்ணணும்னுட்டு ருத்துவாகாம கல்யாணம்னு சாஸ்திரம். ராஜாங்கம் 14வது வயசு 14-15 இப்போ 14 தானே. இன்னும் 15 பண்ணணும்னு ஒரு நாள் பண்ணினா அப்புறம் அது நடக்கல. அப்புறம் 14வது இருக்கட்டும்னுட்டான். சரி, அந்த 14வது முடிகிற சமயத்திலேயாவது பண்ணணும்னு இந்த 10வது முதல் கண்ணு அப்புறம் பின்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம பண்ண போறது இல்லை. அதுக்கு ஆயிட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஆகணும். அதனால இனிமே அடுத்த தடவை இல்லையா இன்னும் முதல் குழந்தை பிறக்க போறவள் இருக்காள அவன் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் குழந்தைக்கு 12 வயசுலயே வரங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும். பேசி தீர்மானம் பண்ணி 14வது முடிஞ்ச உடனே பண்றது. இல்லே தைரியம் இருந்து சாஸ்திரம் தான் பெருசி ராஜாங்கத்துடைய புத்திரம் வந்தாலும் வரட்டும் இருந்தானா முந்தி பண்றது. ஒரு வாரத்துக்கு முந்தையே பண்றது. இதே ராஜாங்க சட்டம் பெருசின்னு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பண்றது அப்படின்னு தீர்மானம். தீர்மானமானது அது முதல் குழந்தைக்கு எப்படி பண்ணிட்டு அப்புறம் எல்லா குழந்தைகளும் சரியா வரும். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமனால இன்னதுதான் கஷ்டம்னு தெரியல. சமூகத்துக்கு லோகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தா வந்து சேர்ந்துருக்குது. நாம் இப்போ 20 வருஷத்துக்கு வந்து கல்யாணம் ஆகாத குழந்தை கிடையாது அப்படின்னு இருந்தது. இப்ப கல்யாணம் ஆன குழந்தை ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் ஆயிட்டுதான் இன்னும் ஒரு பெருமிச்சோட பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கல்யாணம் ஆகாத குழந்தை திடீர்னு மாறி போச்சு உலகம். அந்த குழந்தைகளே அழறது, துக்கப்படுறது, அநேக இடங்கள்ல கஷ்டப்படுறது, மானாவமானங்கள் படுறது, ரொம்ப கஷ்டப்படுறது. குழந்தைகள் அழறது வந்து இங்க குழந்தைகள் கல்யாணம்னா வெக்கப்பட்டு உள்ள ஓடி போயிடும். இப்ப பாவம் குழந்தைகள் எனக்கு கல்யாணம் ஆகுமான்ட்டு துக்கப்படுறது. இப்போ அவ்வளவு துக்கப்படுறது அந்த ஸ்திரீ வந்திருக்கு. இப்போ அதனால இந்த மாதிரி அதுக்கு பெரியவாள் தான் முதல் பொண்ணுக்கு நான் மறந்து போயிடுறான். ஒண்ணு தப்பித்தானா அடியோட குடும்பம் முழுக்க தப்பி போச்சு, லோகம் முழுக்க தவறி போறது. ஆனா அந்த சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாருக்கும் வந்து சேருது. பிராமணத்தை பண்றதானா எல்லா ஜெயிலையும் அதே மாதிரி ஆரம்பிச்சுடுறது, அதே அனுஷ்டானம் பண்ணிட்டு